உலக மகளிர் தின கொண்டாட்டம். பிரேமலதா விஜயகாந்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சென்னை மதுரவாயில் அடுத்த வேலப்பன் சாவடியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் உலக மகளிர் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பிரேமலதாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தனர். அத்துடன் நூற்றுக்கணக்கான மாணவிகளுடன் இணைந்து கேக் வெட்டி மகளிர் தினத்தை பிரேமலதா கொண்டாடினார். பின்னர் கல்லூரியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பிரேமலதா விஜயகாந்த் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அவர், எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் அடுத்த முறை கண்டிப்பாக மக்களவைத் தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் என வாழ்த்துக்களை தெரிவித்தார். அது மட்டுமின்றி மாணவிகள் மருத்துவர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் காவலர்களாகவும் பொறுப்பேற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த அத்தனை வேடங்களிலும் விஜயகாந்த் நடித்த அந்த கதாபாத்திரங்களாக வாழ்ந்திருக்கிறார் என குறிப்பிட்டார். 40 ஆண்டுகாலம் அரசியலில் விஜயகாந்த் செய்த சேவைகளை யாராலும் ஈடு செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டார். மாணவர்களை வழிநடத்தும் ஒரு கதாபாத்திரமாக ரமணா திரைப்படத்தில் விஜயகாந்த் நடித்ததை குறிப்பிட்டு பிரேமலதா பேசினார்.